ஹலோ செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து அங்கே ஃபேகல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திக்குக்கா ஒரு ஒன் ஷாட் தான்டா. இது வந்து ஒரு பர்த்டே விஷயம் தான் கிடச்சிது. அவங்க பேர் தனுஷ்மதி. இது வந்து அவங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டோட நேம் தான். ஸோ அதனால் அவங்களோட முழு பேர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்கள நான் அப்படியே கூப்பிட்றேன். அதுமாதிரி அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் கொடுத்துட்லான்டா. ஹாப்பி பர்த்டே தனுஷ்மதி. நீங்கள் வந்து ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் எப்போவுமே ஜாலியாகவே இருக்கணும். அதே மாதிரி இந்த எஃப்எஃப் இது லாஸ்ட் மினிட் தானே தந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. அதே மாதிரி மற்றவங்களும் இவங்களுக்காக விஷ் பண்ணுங்கடா, கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்காக. அண்ட் அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்ஸ். நீங்கள் நிறையவே இப்போலாம் தரீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது கமெண்ட்ஸில் தான் எனக்கு படித்தா தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் தனுஷ்மதி, நீங்களும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இது நீங்கள் கேட்ட மாதிரியே இது வந்து உங்களோட ஸ்டோரி லைன்லேயே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸ்டோரி லைன் சொல்கிறதோட ஜஸ்ட்டு நீங்கள் தாய் மாமாவில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி மற்றவங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்டு நான் இன்ட்ரோ தந்துடுறேன்டா. இதில் வந்து தேக்குனால ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி நான் ஜங்குக்கு தான் நான் டாப்பில் போடுவேன். ஸோ அந்த தடவை நான் டாப்பாக போட்டுடுறேன். அதே மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு பாட்டம் தான். ஓகேங்களா? ஜங்குக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் தாங்க வந்து சிஓ. ஓகேங்களா? இது வந்து டைட்டில் என்னென்னா மை தாய் மாமா. ஓகேங்களா? ஐ திங்க் இதிலே புரிஞ்சுப்பீங்க. தாய் மாமானாலே இப்போ வந்து தாங்கூட அக்கா இருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ட்ரோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த இன்ட்ரோவே போதும். அதனால் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன வார்னிங் தான். பேரண்ட்ஸ் சத்தமாக இல்லைன்னு என் வயசு ஒரு மேம் சொல்லி சாரி தான். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து எடிட் கண்டென்ட்ஸ் வச்சு நம்ம அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஓகேங்களா? வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே ஒரு பர்சன் தான் ஒரு மேன்ஷனில் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோடனே ஒருத்தவங்க அவனை வர வைக்கிறாங்க. வேறு வேணா அந்த பர்சனோட அக்கா. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த அக்கா இருக்காங்க, அவங்க தான். டே தம்பி, எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். அவ்வளோ வந்துட்டேங்க்கா. அப்புறம் நீங்கள் முடிக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன்டா. அவ்வளோ சொல்ல இங்கே இருக்கும். அந்த பர்சனுக்கும் வேறு யாரும் இல்லை, தாங்க தான். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏற்கனவே. எங்கள் தாங்களும் வந்து அவங்க உட்காடுறான். சரிடா, எனக்கு என்ன டீ காஃபி என்ன வேணுமா? அக்கோ, எனக்கு எப்போக்கா இந்த காஃபி டீ சாப்பிட்ற பழகம் இருக்குது. எனக்கு என்ன ஜூஸ் கொடுங்க. சரிடா, சரி நான் போய் ஜூஸ் எடுத்துருவேன். சொல்ல இந்த பக்கம் கிச்சன் பக்கம் போக இந்த பக்கம் வந்து ஒரு பர்சன் தான் மேலேருந்து கீழே இறங்குறாங்க. இப்போ வந்து அதை பார்த்தா வேலை இல்லை, சுகா தான், லைக் தாங்களோட அண்ணன். ஓகேங்களா? இவன் சுகா தான். டே எப்படா வந்த? இப்போ தானே இப்போ வந்தேன். சரி, என்ன சடனா? அது ஒன்றும் இல்லை. நீ இந்த ஊரில் பூசானில் சரி சிஓவில் ஒர்க் பண்ணியிருக்க சிஓவா? நீ என்ன அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பூசானில். ஸோ அதான் ஸ்ட்ரெஸ்ஸாக அதிகமாகிடுச்சு. அதான் உன்னையும் அண்ணியும் நெக்ஸ்ட்டு வந்து அக்காவும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டான். எத்தையும் நான் தாங்க போகிறேன். கன்ஃபார்ம் ஒரு மாதம் இங்கே டேரா போட்டுறிய? ஏண்டா நீ உன் ஒய்ஃபோட இங்கே வந்து டேரா போடல, நீங்கள் மொத்தமாக டேரா போட்டல, ஒரு மாதம் தானே இங்கே டேரா போட. அப்புறம் என்ன? என்னடா வந்து ஆமாப்பா வீடு இருந்தால் அங்கே போய் நான் டேரா போட்டிருப்பேன். சரி விடு இதுக்கு எமோஷ்னல் ஒர்க்கு பேச்சலாம் வேணாம். இந்த பக்கம் கரெக்டாக ஜிம்முன்னும் வந்துடுறான் மேலேருந்து கீழே. வேற சுகாவோட ஒய்ஃப். ஓகேங்களா? இந்த பக்கம் ஜிம்மன் தான். டே எவ்வளோ வந்த? இப்போ தான் நீ வந்தேன். ஓ சரிடா. அப்புறம் வேலைலாம் எப்படி போயினுக்கு? நல்லாவே போகுது. சரி. இந்த பக்கம் அவங்க அக்காவும் வந்துடுறாங்க. இந்தாடா ஜூஸ் கேட்டியா? தேங்க்ஸ்க்கா. ஆமாம், இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறா? இங்கே வந்து ஒரு மாதம் இருக்க போகிறேங்க்கா. ஒரு மாதம் இருக்க போறியா? சூப்பரா, ரொம்ப சூப்பர்.
சொன்னால் இங்கே வந்து தாங்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருப்பாங்க. ஓகேங்களா. சுகா வந்து 2வது லைக் மிடில் சைல்டு அண்ட் வந்து அவங்க அக்கா வந்து ஃபஸ்ட்டு சைல்டு. தாங் வந்து யங் சைல்டு. ஓகேங்களா. இவங்க வந்து எப்படின்னா இவங்க ஃபேமிலியில் அம்மா அப்பா வந்து இறந்துருப்பாங்க சின்ன வயசுலேயே. சின்ன வயசுலேருந்தே அவங்க அக்கா தான் வேலைக்கெலாம் போயிட்டு ஸ்டடீஸு அது இதுன்னு பார்த்துப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது தான் இங்கே வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து லைக் அவங்க அக்கா இருப்பாங்களே அவங்க புருஷன் தான் வந்து எல்லாமே ஸ்டடீஸுக்கு மற்றதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து இவங்க லைக் சுகாவும் தாங்கும் சிஓவாக இருப்பாங்க. சிஓவில் வந்து சிஓவாக இருப்பான் சுகா. இந்த பக்கம் பூசானில் சிஓவாக இருப்பான் தாங். ஓகேங்களா. ஒர்க் டென்ஷனில் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இந்த பக்கம் வருஷம் சொல்கிறதோட ஒரு 2 to 3 years கழிச்சு ஒரு கேப் விட்டு தான் வருவான். அப்பப்போ ரொம்ப ரேராக தான் வருவான். ஓகேங்களா. இப்போ வந்து சுகாவோட கல்யாணம் முடிச்சு இப்போ ஒரு 2 to 3 years கழிச்சு தான் வந்திருக்கான். ஓகேங்களா. இப்போ எங்கள் தாங் தான் அக்கா எங்கேக்கா மாம்ஸு உனக்கே அவரை பற்றி தெரியும்ல, அவர் பிஸ்னஸ் ட்ரிப்பு பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருப்பார்ல. ஓ ஓகே ஓகே சரிடா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு லன்ச் எடுத்து வைக்கிறேன். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சொல்ல இங்கே வந்து இந்த அவங்க அக்கா இருப்பாங்களே. ஸோ அவங்க வந்து கிச்சனில் போய் லைக் லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இந்த பக்கம் தாங் வந்து எழுந்து போகிறான். எழுந்து போய் அவன் ரூம் இருக்கும். அது ஒரு பெரிய மேன்ஷன் தான். ஸோ இதுக்கு அங்கே பெரிய ஹாலு ஒரு 4-5 இல்லைனா 6 ரூம்ஸ் ஆச்சுருக்கும் பெட்ரூம்ஸு. அவனோட ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் வந்து வரான். வந்து பார்த்தா இங்கே வந்து ஸ்டார்ஸுக்கும் கிச்சனுக்கு பக்கத்துலேயும் அந்த ஸ்டார்ஸுக்கு கீழே எம்டி பிளேஸ் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல இங்கே சுகாவும் சின்ன ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சின்ன வாழை பின் பண்ணதும் இங்கே வந்து சுகா வந்து அப்படியே கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணின்னுக்கிறதும் இருக்குது. இது பக்கம் தாங்க தான் இது பப்ளிக் பிளேஸு கொஞ்சம் கொட்டக்கமாக இருக்கிறது நல்லது. இங்கே தான் லைக் ஜிமன் வந்து சுகாவை தள்ளி விட்டுறான். அப்படி வெக்கப்பட்டுனுக்கான். அந்த பக்கம் சுகா தான் டேய் என்னடா பிரச்சனை இதுக்கு வந்தேங்க. கீழே கிச்சன் பக்கம் போகிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி, குறுக்க வழியில் எதுவுமே இல்லை, அதனால் இந்த பக்கம் வந்தேன். சாப்பிடா காலங்கத்தாலே ரொமான்ஸ் ஆனி இப்படா போயிட்டான்டா. தான் இப்போ தான்டா அவனே கோஆப்ரேட் பண்ணி வந்திருக்கான். உங்கள் காப்ரேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க. எனக்கு பசி நான் போகிறேன். ரொமான்ஸை கெடுத்துட்டு போகிற பற்றியா என் தம்பியாச்சு அதான் பண்ணுவேன். காலங்காலம் நீயும் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணவனே நிம்மதியாக விட மாட்டேன். இது வந்து உங்கள் ரூம் கிடையாது, இது ஹாலில் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். உங்கள் ரூமில் இருக்க மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி தான் எவனாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதுவும் முக்கியமாக நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல. 30 வயசு ஆன மாதிரி நடந்துக்கிறியாடா நீலாம். 30 வயசுனா கொஞ்சம் கூட சைல்டிஷாக இருக்க கூட்டாத்தா. கொஞ்சமாச்சும் அட்டல்ட்டாக நடந்துக்கூடா. இங்கே பாரு நீயும் ஒரு காலத்தில் அடல்ட்டாகி சைல்டிஷாக இருந்தாதான். இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதனால் அடக்கொட்டக்கமாக இருக்க. ஏன் நீயும் காலங்காலம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அது நேரம் இருக்குது ப்ரோ, நேரம் இருக்குது, அதுக்குன்னு தனி நேரம் வரும். அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படியே சொல்லி உன் காலத்தை விட்டுறா. அதுக்கப்புறம் வயசான காலத்தில் தான் கல்யாணம் பண்ண போகிறேன். ஹலோ, எனக்குன்னு ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் பிறந்து வந்து நிற்பான். அவனுக்கு தான் நாங்கள் என் கையை கொடுத்து ரிங்க மாட்ட சொன்னேன். அது வைக்கும் அவனுக்கு கையும் காலும் என் கழுத்து நீட்ட மாட்டேன் ப்ரோ. 1 மணி என்னாச்சு பால் பண்ணுவானே சிறுப்பு கிட்டே இருப்பேன். நான் எவ்வளோ போகிறேன் சும்மா அப்படியே வந்து ஓடி அவன் கிச்சன் பக்கம் தான் போகிறான். இவன் கிச்சன் கவுண்டரில் அப்படியே உட்காந்து கேரட் அங்கே இருக்க லைக் அக்கா வந்து கேரட் நறுக்கின்பாங்க. அதில் ஒரு கேரட்டை எடுத்து சாப்பிட்டு நிற்கான். ஏண்டா அது லஞ்சுக்காக வச்சுருந்தேன், அதை போய் தின்றேன். உன் தம்பி தானே சாப்பிட்டேன் என்ன.
சரி சரி, ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் இருந்தால் உனக்கு ஒரு ஐடியா ஏதாச்சும் இருக்கா? அது என்னக்கா நீங்கள் ஆனால் உனக்கு கல்யாணம் இங்கே பாருங்க, ஜெமினி மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக ஒரு பாய் எனக்காக பிறந்து இருப்பான், அவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாருங்கடா, நீங்கள் எத்தனை வருஷம் தான் அப்படி சொல்லியிருக்க போகிறேன்னு, உனக்கு இருக்க வயசு எவனும் ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் ஒத்துப்பான், நீங்கள் எனக்காக லஞ்சு செய்யுங்க. அப்படின்னு சொல்ல எங்கள் பக்கம் காலிங்கள் அடிக்கிறாங்க யாரோ. அவங்க அக்கா போகலான்னு பார்க்கும்போது லைக் தான் இருங்க நீங்கள் சமைச்சுருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இங்கே காளிமலை திருப்பி அடிக்கிறாங்க. வந்துட்டேன் எனக்கு என்னடா இருந்தாலும் அடிக்கிறீங்க ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க இங்கே தாங்கூட ரொம்ப க்ளோஸ் அண்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு யாரில் நம்ம காய் தான். அப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஏன்னா சுகாவுக்கும் அவன் ஃப்ரெண்டு தான். லைக் எப்படின்னா வந்து காலேஜினோட ஹைஸ்கூல்லேருந்தே இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து தாங்கோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சுகாவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். சுகா பார்த்துட்டு வருவான். சுகாவோட பர்சனல் மேனேஜர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்பிக்கையான ட்ரஸ்ட்ஃபுல்லான அவங்க ஒர்க்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற ஒரே ஆள் வந்து பர்சனல் அண்ட் ஒர்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சுகா வந்து காய்க்கு தான் கொடுப்பான். ஸோ அப்படி தான் இங்கே வந்து அப்பப்போ வந்துட்டு போவான். இப்போ வந்து இங்கே தாங் வந்திருக்கிறது இன்ஃபர்மேஷன் வந்தோடனே இங்கே காய் வந்திருப்பான். இங்கே வந்து காய் பார்த்தோன்னே தாங் தான், மச்சான் இந்த பக்கம் காய், டீ மச்சான் தாங்க இப்போ அவனை பார்த்து எத்தனை வருஷம் தான் பாடா அப்படின்னு சொல்லி கட்டி விடுவாங்க. இந்த பக்கம் யாராது அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பார்க்கறதுக்காக அவங்க அக்கா வந்துருப்பாங்க. டீ என்னடா பண்ணுறீங்க? என் மச்சான் எவ்வளோ நீட்டு சொல்லிப்பான், நான் பார்த்தோன்னே அப்படியே எமோஷன் பொங்கி வந்துருச்சுக்கா. சரி போலாங்க. வேண்டாம் என்னடா இந்த பக்கம் நீ வந்திருக்குன்னு கேள்விப்பட்ட மச்சான், நான் தான் வந்தேன். ஓ ஏன் மச்சான் ஆச்சு, எப்படி இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு வந்திருப்பேன். வணக்கம் இல்லை மச்சான், நீ வந்ததுக்கப்புறம் நம்ம அக்காவோட கை பக்கம் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். நீ இன்னும் மாறவில்லடா. அக்கா பிரியாணி செஞ்சிட்டிங்களா அக்கா? இருடா செஞ்சுனுக்கேன். ஓகே டீ இவ்வளோ இருக்குல்ல, அதுக்காக இப்படா இருக்குன்னு கேட்டுக்கலாம்ல. வந்தோடனே கேட்டேனே மச்சான், இது மச்சான்னு சொல்லி கட்டி பிடிச்சி எப்படா இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டியா? நான் எப்படி இது கூட சொல்லு இல்லையா, சும்மா தானே. சரி ஓய் விடு, வா வந்து பேசலாம். வா உட்காரு, நம்ம வீடு தான் உட்காரு. டேய் நம்ம வீடு இல்லை, என் வீடுடா. நான் என் வளர்ச்சி ரத்தத்தை குட்டி ஸ்வேரத்தை குட்டி இந்த வாக்கிய வாழத்துக்காக சியோவாய் இந்த வீட்டை கட்டணுண்டா. இது வீடு இல்லை ஃபங்க்ஷன். என் வீட்டுக்கே வந்து நம்ம வீட்டில் உட்காந்து நீ என்ன சொல்கிற? சும்மா தான் மச்சான் ஓகே அப்படின்னு சொல்ல இவனும் வந்து உட்காடுறான் கவுச்சில். இதே வந்து இங்கே வந்து சுகாவும் வந்திருப்பான். டேய் எப்படா வந்த? இதான் இப்போ தான் வந்தேன். சரி அப்புறம் நான் ஃபைல்ஸ் கொண்டு வந்தேனே சரி கொண்டு வர சொன்னேன், என்னாச்சு? கொண்டு வர சொன்னீங்களா? பார்த்துட்டியா? கவனிடா தேங்க்ஸ் சின்னப்பா, எங்கள் காயம் கவனம் எழுந்தாங்கக்கா. இது வந்து காய் தான். ஐயோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, சொன்னதே எனக்கு தெரியாது. அது இம்பார்ட்டன்ட் ஃபைல்டா. நான் நெக்ஸ்ட் டைம் இப்போ இருந்துறேனே. சரி நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகே இதே வந்து இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகாவும் காயும் இவன் ஜிமன் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமனும் அவங்க அக்காவும் வந்து லைக் அவங்க வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, லைக் டிஷ்ஷு சேர்த்துக்காவா. ஜிமன் வந்து இப்படியே வந்து டைமும் பாஸ் ஆகுது. இப்போ லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காயும் தாங்கும் அப்படியே வெளில போய் சுற்றிட்டு வரத்தும் இருக்குது. இதுதான் டைம் பாஸ் ஆக இந்த பக்கம் நைட் டைமில் வந்து நான் காயும் தாங்கும் வெளில போயிட்டு சுற்றிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம்
டின்னர் செஞ்சு முடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதனால் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க அக்கா, ஜிம்மன், நெக்ஸ்ட்டு சுகா 3 பேருமே கவுச்சில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கவுச்சில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் தாங்கோட அக்கா தான், சரி தாங் தான், ஏக்கோ எனக்கு முடியல, போய் காஃபி தருவீங்களா? டேய், கல்யாணம் பண்ணதெல்லாம் இல்லை, போய் அக்காவுக்கு காஃபி தருவியா, தண்ணி தருவியா, டீ தருவியா, பால் தருவியான்னு கேட்டுருக்கா. எக்கோ வந்தோடனே கல்யாணம் இழுக்காதுக்கா. இவ உன் ஃப்ரெண்டு தானே, அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், கல்யாணமாக ஆக போகுது. வாட்? ஏண்டா காலையிலேருந்து உன் கூட தானே சுற்றின்னு இருக்கேன், லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியடா. அது மச்சான், நீ கோபப்படம் தான் சொல்லலை. கோவப்படுவேண்ணா, ஏண்டா எனக்கு அவ சத்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம 2 பேரும் முரட்டு சிங்கம் தான் இருக்கும்னு சொன்னியடா. சும்மா அது என்ன சொல்ல, காலம் வயசாகிட்டே நம்மளுக்கு ஏறிட்டு போகுது. இதுக்கும் மேலே கல்யாணம் பண்ணிட்டு போகலன்னா இங்கே பயம் ஆச்சுடா, இங்கே கல்யாணம் ஆகாமல் போயிட போகுதுன்னு. உன்ன மாதிரி நினச்சிருப்பானா? நீ எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருக்க, உனக்குன்னா உனக்கு வயசான கிழவனாவே இருந்தாலும் எல்லாரும் வந்து நிற்பாங்க, எனக்கு அப்படியா? அதான் சரிடா, சரி. எனக்கு அவங்க அக்கா தான் பாரு, அவன் ஏஜ் பற்றி கவலைப்பட்டு அவன் லவ் பண்ணிக்கிறான். இப்போ உன் அண்ணன் பார், கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஆலட்சுமி கொண்டு வந்துடலாம். நீயும் பார், இது என்ன பண்ணுறியாடா, உன் ஃப்ரெண்டு தானே, அவனை பற்றி கற்றுக்கோ. கற்றுக்கிறேன், நீங்கள் போய் காஃபி எடுத்துருவாங்க வாங்க, உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. எழுந்து போய் அவங்க வந்து காஃபி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க தாங்க. இப்படி தான் ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு நாள் வந்து கவுச்சில் உட்காரின்னு இருக்கான் காய் அண்ட் வந்து 3 பேர், சரி 2 பேருமே வந்து கவுச்சில் உட்காரி டிவி ஒரு மூவி பார்த்துன்னுருக்காங்க. இப்போ சடனாக ஒரு பர்சன் தான் அவங்கள தாண்டி க்ராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து எப்படின்னா, அந்த டிவிக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் அது பக்கத்தில் தான் ஃப்ரண்ட் டோர் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஃப்ரண்ட்டு டோரு அந்த ஒரு பர்சன் வராங்க. இதை தான் கவனிக்கிறான். அந்த பர்சன் பார்த்தோன்னே வளர்க்குறான். இப்போ அந்த பர்சன் தான், மம்மி நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கையில் ஒரு பேக் இருக்கும். அந்த பர்சனோட கையில் ஒரு பேக்கும் சூட்கேஸும் இருக்கும். அப்படியே அந்த பேகை வந்து கவுச்சில் போட்டுட்டு சூட்கேஸை அந்த டீப்பாய் இருக்கும்ல, டீப்பாய் அங்கே பக்கத்தில் வச்சுட்டு அவங்க வந்து அம்மான்னு சொல்லி கழிச்சு போகிறாங்க. இந்த பக்கம் தாங்கோட அக்கா வந்து அந்த பர்சனை பார்த்தோன்னே, ஏன் தங்கம் எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன், உட்கார். ஆமாம்மா இருமாங்க. நல்லா இருக்கா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வகை தாங்கண்ணா. டீ காய் யாரா அவன், இவ்வளோ அழகான ஃபிகர் இருக்குது, அது யாருன்னு தெரியல? தெரியவே இல்லை, யாரா அது? அதுவும் அம்மான்னு சொல்லிட்டு போகுது, அக்காவுக்கு பையன் இருக்க. டேய் உனக்கு யாருன்னு தெரியல? ஜங்குக்கிட்ட டேய் சத்தியமாக தெரியலடா, யாரா? எப்படி தெரியும்? அப்பப்போ வீட்டுக்கு வந்தால் தானே தெரியும். இது நீ ஒரு நாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் அண்ணன் கல்யாணத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினா, என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ண? அதான் உன் பையன் வந்து உன்னையே பார்த்துருக்கான், உன்னையே சைட் அடிச்சுன்னுக்கான்னு சொல்லி. அப்படியா? சொன்னா யோசிச்சு பாடுறா. இல்லை இந்த பக்கம் தாங்க யோசிச்சு பார்க்குறான். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்து அப்படியே குண்டான்னு விட லைட்டாக ஃபேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு ப்ரேசஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பழம் மாதிரி இருக்காங்க. அவங்க ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக மேலே காலர் பட்டன் வைக்க போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்து நிற்பாங்க தாங்க. அதை யோசிச்சுட்டு இந்த பக்கம் அந்த ரியாலிட்டி வந்துட்டு, சிச்சி எதுக்கு அவனை பற்றி இழுக்கிற? அவன் தான் இவன். இவனா? ஐயோ மை காட். ஏண்டா அப்போ வந்து ப்ரேசஸ்லாம் போட்டு கண்ணாலாம் போட்டுட்டு குண்டானவன் இப்போ இப்படி ஒல்லி ஆகிட்டு கண்ணெல்லாம் போடாமல் ப்ரேசஸும் இல்லாமல் அப்படியே ஒரு ரேபிட் மாதிரி இருக்கானே, என்னடா மொசக்குட்டி மாதிரி இருக்கான் இவன்.
அப்படி ஒரு ஃபிகரை இவ்வளோ ஸ்லிம்மாக மாறி இருக்கு. அப்படி மசம் குட்டி மணிக்கடா. அந்த ஆதார் கார்டும் இந்த அழகான கார்டும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, என்ன பண்ணுறது, காலம் அப்படி கெட்டு போயிரு. இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பாப்பட்டி என் பேருக்கு ஏதையெல்லாம் நினைக்கிறேன். எனக்கு புரியலை. இப்போ அவன் அப்பன் பேரில் தானே இனிஷியல் இருக்கு, என் பேருக்கு நான் மாற்றுறேன். இனிமேட்டு அது எந்தடா. சூப்பரா, சூப்பர், ஃபஸ்ட் லைட்டில் அப்படியே சொல்லலாம். சரிடா, உன் கதையை நீங்கள் நடத்து. ஆனால் உன் அக்கா ஏற்கனவே அது ஒன்று பிளான் பண்ணினி. என்ன பிளான் பண்ணினீங்க? நல்ல பையன் எங்கே உன்ன மாதிரி கிழவனுக்கெலாம் கட்டி கொடுக்க முடியாதுன்னு பேர் வச்சிட்டேன். எனக்கு என்ன வயசு? ஜஸ்ட்டு 30 தான். அதுவும் 30 தானே. அவளோட புள்ளையே நான் தான் வேணும்னு சொல்ல போகுது. பார்க்கலாம்டா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்து அப்படியே அவனுக்கு தெரிகிற மாதிரி நிற்கிறான். ஆனால் ஜங்குக்கு அவனை தாண்டி ஜிம்னை பார்க்கறதுக்காக ஓடிடுறான். இது காயிறான். என்னடா அவனை கண்ணிவே மணியா? எப்பா பாப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம் பாப்பா. எனக்கு தெரியல. நான் ஜெம்மன் மாமியை பார்க்க போனோம். விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுது. நமக்கு இன்னும் ரொம்ப சத்தமாக சரியா உன்னோட மாமியை பார்த்தியா? ஐயோ காமெடியாக இருக்கடா. சிரிச்சஞ்சு கூண்டு வேண்டா. ஏக்கோ என்னக்கா இது? என்னடா என்னை கண்டுக்காம போகிறான் அவன் உன்னை மறந்துருப்பான்டா. நீ அவனை பார்த்தே 5 வருஷம் ஆயிடுச்சு. அதான் டூ மச்க்கா. 5 வருஷம் தானே கழிச்சு. அவன் தாய் மாமன்க்கா. நான் தாய் மாமனாக இருந்தாலும் ரொம்ப நாள் நினச்சினா, பார்க்க ரொம்ப நாள் நினச்சினா யாராக இருந்தாலும் மறக்க தானே செய்வான். அக்கா நீ என்னை மறந்தியாக்கா? இந்த 5 வருஷத்தை நீ மறந்தியாக்கா? உன்னை எப்பறம் மறக்க முடியும்? அதே தான், நான் தாய் மாமன் தானே, இப்படி என்னை மறக்கலாம்? அவன் இவ்வளோ நாளாக மறந்தும் உன்கிட்ட பேசுகிறான் பார்த்தியா? அது வரைக்கும் பெரிய விஷயம்டா. நீ வாயை மூடுறிய? அக்கோ என்னக்கா இது? இருக்கா இதுக்காகவே இதுக்காகவே நான் அவனை எப்படியாச்சும் நம்புறேன். எப்படி நடந்தப்போ தானே வருவான்? செய்கிறேன். நீங்கள் போய் லஞ்சு செய்ப்போம். என்ன நல்ல சர்வெண்ட்டாக வச்சுருக்கீங்கடா. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் தான் இந்த பக்கம் திரும்பினா ஜங்குக்கு ஜிம் கூட பேசினுக்கான். அப்புறம் ஜங்கு அவங்க காலேஜில் எப்படி பையனுக்கு? சூப்பராக பையனுக்கு. அப்புறம் அவங்களோட மேரிட் லைஃப் எப்படி பையனுக்கு? மாமா எப்படி உங்களை பார்த்துக்கிறாரு? டேய் சும்மா தான். ஆமாம் மாமா இங்க மேலே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? சண்டேலேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரா? ஆமாம், அவர் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகே. சரி ஓகே, நான் அம்மா கிட்ட போய் ஒரு நல்லா ஜூஸ் கேட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் படம் பார்க்கலாம். சரிடா. சரி, நான் மாமா வக்கீல் அனுப்புகிறேன். நீயும் அவர்கிட்ட போய் பேசு, சரியா? சரி. அம்மா 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 என்னடா? எனக்கு நல்லா ஒரு ஜூஸ் செஞ்சு தாங்க. அதுவும் ஜூஸ்க்கு வேணாம், பனானா மில்க் ஷேக் வேணும். பனானா மில்க் ஷேக்கா? சரி செஞ்சு தரேன், நீ போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பி அவன் கவுச்சில் போய் உட்காந்துக்க போகிறான். அந்த பக்கம் தாங்கலாம். பாப்பா என் பேர் ஜங்குக். சரி ஜங்குக். என்ன ஒரு தவிர கூட நம்ம பற்றி பார்க்கல. சத்தியமாக அவங்க ஞாபகம் இல்லை. யார் நீங்கள்? உங்கள் அம்மா இருக்காங்களே, அம்மா அவங்களோட 2வது தம்பி.
உனக்கு மாமா சுகா மாமா இருக்காங்க, தாய் மாமா, அவனோட தம்பிடா நான். கொஞ்சமாச்சு கன்சிடர் பண்ணுறா. ஏன் அவங்கள சுகா மாமாவோட கல்யாணத்தில் நீங்கள் ஒருத்தனை அப்படியே முன்னாடியே பார்த்துருந்தியே, அவனுக்கு கூட நீங்கள் சைட் அடிச்சிருந்தியே, அவனுக்கா யாரை சைட் அடிச்சிருந்தேன்? பாப்புவா? பாப்புவா? பாப்புவா அப்பயோ எனக்கு அவங்களாம் தெரியாது. தயாங்கம்மா, தயாங், என் பேர் தயா, கிம் தயாங். சத்தியமாக நான் வேலை நான் எப்படா நம்புறேன்? ஐயோ, எனக்கு இப்போ தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், உடம்புலாம் வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும். காய் அங்கிள், எனக்கு ரிமோட் தாங்க, நான் டிவி பார்ப்பேன். இந்தாடா பாரு. தேங்க்ஸ். சரி உட்காந்து டிவி பார்த்துனுக்கா. அந்த பக்கம் தாங்கி கடுப்பு தான் வருது. ஐயாடேக்கா என்னடா பண்ணிடுது? ஒன்றும் பண்ணதில்லை, நீ கம்முன்னு இரு. போடா, இவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுண்டா. இவன் ஏன் பாப்பட்டி, நான் இவரை எப்படியாச்சும் நான் பற்றி லவ் பண்ண வைக்கிறேன். பார்க்கலாம். சொல்ல இந்த பக்கம் ஜங்குவோட அம்மா, ஐ மீன் லைக் தாங்களோட அக்கா வந்துட்டு ஜங்குக்கிட்ட பனானா மில்க் ஷேக் தான் தந்துடுறாங்க. என்னடா பனானா மில்க் ஷேக்? ஹை பனானா மில்க் ஷேக். ஆமாம் வாங்கம்மா, நீங்களும் வாங்க, போய் நம்ம நல்ல படம் பார்க்கலாம். டேய் லன்ச்சு செஞ்சுருக்கேன்டா, உனக்காக சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக போயிருக்கேன். சிக்கன் பிரியாணியா? நல்லாக்குமே, உங்கள் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு இப்படி பாருங்கள் இவ்வளோ ஒல்லியாயிட்டேன். நல்லா நல்லா ருசியாக செய்யுங்க பார்ப்போம். சரி சரில இந்த பக்கம் சுகா அவங்க கீழே வந்துடும். டே ஜங்கோ அப்புறம் இருக்கேன். ஹாய் மம்மா, நல்லாவே இருக்கேன். அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போயிருக்கு? எனக்கு என்ன அதான் போயிருக்கு. அப்புறம் உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி போயிருக்கு? சூப்பராக போயிருக்கு. நாங்கள் தாங்கடா. டீ என்ன காலேஜ் படிக்கிறாடாடா? பார்க்க அம்மா எங்கே இருக்கான்? என்ன யார்? தாய் மாமா தான் வந்துட்டு இது கூட தெரியலனா அப்புறம் அவனை மதிப்பேன். சொல்கிற என்ன இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு லைக் காஃபி வந்து ஜிம்முனுக்கும் சுகாவுக்கும் அப்படியே எடுத்துகிறதுக்காக போகிறாங்க, லைக் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் தாங்க தான் இல்லைக்கா. என்னடா எதுனா சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேங்க்கா. என்னக்கா நீங்கள் அவங்க மறந்துட்டோங்க்கா. நீங்கள் சரி இரு நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறவா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் லைக் தாங்க அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஜங்கு கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். ஜங்கு இவன் உனக்கு ஞாபகம் இல்லையாடா? எப்போ சொன்னாரே அவங்க தம்பின்னு. இதுக்கு மேலே என்னடா வேணும் தாங்க? ஷக்கு எப்பாக்கா சுகாலாம் கூட்டி வச்சு உட்காந்துக்கிறாங்க்கா. ஏக்கா நானும் உனக்கு தாய் மாமன் தானேக்கா, சின்னையும் அவனை உட்கார வைக்கா. உனக்கு கால் இல்லையா? போய் உட்காந்து நீயே போய் உட்காந்து பார்க்க வேண்டியது தானே. யக்கும் என்னடா நீங்கள் அவனை நீ ஏன் சொன்னக்கா? அட்டம் பிடிக்காதா இதா? ஜங்கு நீயும் ஏன் தாங்க மாமா பக்கத்தில் உட்கார வச்சு பார்க்கக்கூடாது? மாமா வந்து உட்காருங்க வாங்க. இதோ வந்துட்டேடா அப்படின்னு சொல்லி உட்காரான் ஜங்கு பக்கத்தில். சின்ன குழந்தையாகவே இருக்காடா. சரி உட்கா, எனக்கும் அப்படியே காஃபி எடுத்துருவாங்க. போனேன்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் லைக் காஃபி தாங்க எடுத்துகிறான். இப்போ வந்து தாங்க அப்படியே மூவி பார்க்கணுன்னு சொல்லி அப்படியே வந்து சுகர் ஓரக்கண்ணால் அவனை சைட் அடிச்சு நிற்கான். இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த மூவியே பார்த்துன்னுக்கான், சிரிச்சுக்கிட்டே பார்த்துன்னுக்கான், இதெல்லாம் ரொம்பவே அட்மைர் பண்ணின்னுக்கான். இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நாங்கள் வந்து ஜங்கு கண்ணுக்கு எப்படியாச்சும் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி ஆனால் எதனா ஒன்று ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படியே வந்து ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு இருக்க. இப்போ நாங்கள் வந்து காயும்
லைக் தாங்களும் வந்து பால்கனியில் பேசினுருக்காங்க. இங்கே தாங்க தான் புலம்பி தீர்த்துன்னுக்காங்க. டேய் என்ன ஒரு ஐடியா சொல்ல புரியோ இல்லையா, இங்கே பாருண்ணா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்டா அவன். நீ தூங்க 3 நிமிஷமெல்லாம் பார்த்துருக்காடா, அப்பப்போ மாமான்னு கூப்பிட்றான், அவ்வளோதான். அது வந்து என் அண்ணன் வேண்டாம் சுகா மாதிரி எப்படியாச்சும் நான் அட்ராக்டிவாக வரணும்டா. ஒரு காலத்தில் அவன் ஹஸ்பண்டாக வர போகிறேன். என்னட இல்லை ஹஸ்பண்டாக வரதுக்கு சான்சஸ் அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லு. சரி இரு யோசிக்கலாம். இந்த பக்கம் கொடுக்குறேன்னு அவங்க லைக் அவங்க அக்கா தான் ஓடி வராங்க. டே தாங் எனக்கா டே அவன் ஜங்குக்கு இருக்கான்ல, அவனுக்கு மோஸ்ட்லி அவன் பர்த்டே டைம்லலாம் அவன் காலேஜில் தான் இருக்கான். அப்போ லீவ் கிடைக்கிற டைம்லலாம் அவனுக்கு பர்த்டே வராது. இப்போ தான் அவனுக்கு லீவ் கிடச்சி கரெக்டாக அவன் பர்த்டே டைமில் வந்திருக்கு. இன்னும் இந்த வர ஃப்ரைடே இருக்குல்ல அவனோட பர்த்டே. ஸோ என்ன ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பண்ணுவான்டா. இது கேட்டோடனே இங்கே வந்து காயும் தாங்கும் ஒரே டைமில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே. டே மச்சான் கரெக்டான ஐடியாடா, சூப்பரான ஐடியா, இது மட்டும் கொட்டை விட்டுறாத. ஓகே ஏன்னாக்கா செலிப்ரேஷன் தானே பண்ணுறோம், பக்காவாக செலிப்ரேஷன் பண்ணிடலாங்க, கவலையே படாத. 12 மணிக்கு ஷார்ப்பாக. ஓகே இதானே என் தம்பி. சரி நான் போய் டின்னர் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் தாங்கு இந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வச்சு ஒரு சாக்காக வச்சு எப்படியாச்சும் ஒன்று இது வந்து அவனை செட் பண்ணிடலான்னு இந்த பக்கம் காய்தான். டேய் இதான் நல்ல சான்ஸு, இதை மட்டும் விட்டுறாத, கன்ஃபார்மாக விட மாட்டான். ஃப்ரைடே நைட்டு அவன் எனக்கு ஆக போகிறான், கன்ஃபார்ம் என்னோடய வேலையை அவன் விழத்தான் போகிறான். சொல்ல இப்படி தான் வந்து டேஸும் பாஸ் ஆகுதா. ஃப்ரைடே கரெக்டாக வந்து 12 மணி, கரெக்டாக 12 மணிக்கு இங்கே வந்து ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கு ஒரு ரூமுக்கு போய் ஜங்குக்கு தூங்கி எனக்கு அவனை போய் எழுப்புறாங்க. ஜங்குக் டீ ஜங்குக்கா, டேய் என் செல்லக்குட்டி ஜங்குக்கு நீ ஏந்துடா, டேய் உன் பர்த்டேடா இன்னைக்கு. அம்மா ஏன் பண்ணுற, அப்பாம்மா தூக்கலாச்சு. யாருக்கு பர்த்டே? டீ உனக்கு தாண்டா, என்ன இப்படி இழுத்து கொடுத்துங்க எனக்கா. அம்மா போம்மா. டீ ஏந்தடா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குப்பா. என்ன சர்ப்ரைஸு? என்ன கேட்க வச்சுருக்கீங்க அவ்வளோதானே, காலையில் வெட்டிக்கலாம். டீ உனக்கு பெரிய சர்ப்ரைஸ்டா, வா எந்திரி பாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இவன் தூக்கத்துலேயே உட்காடுறான். அம்மா நீ அம்மா மோசம்மா. சரி வா பாப்பா இந்தா இந்த மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லீப் லைக் அந்த தூங்கத்துக்காக ஒரு கண்ணை மாட்டுவாங்கள்ல, அதை மாட்டுறாங்க. ஏம்மா என்னம்மா பண்ணுற? நான் தான் இருக்கேன்ல, உன்னை மெதுவாக கூட்டி போகிறவா. இங்கே பாருங்க அப்பா இல்லாமல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? கரெக்ட் தான், அவள் தான் வேலையில் இருக்கார்ல. ஆமாம் ஒரு வருஷமும் உங்களுக்கு கால் பண்ணுறேன், வீடியோ காலில் பேசுறது புதுசு கிடையாது. ஆனால் அப்பாவை பார்க்க ரொம்ப ரேராக இருக்குது இப்போலாம். அவரும் வேறு தானடா இருக்கார், ஒன்றும் சொல்கிறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லைக் ஜங்குக்கோட அம்மா சோவா ஜங்குக்கு கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த கண்ணிலேருந்து அந்த எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்தா இப்போ பக்கத்தில் சுகாவும் அதே மாதிரி தாங்கும் வந்து அந்த இந்த ஃப்ளவர் பட்டாசு இருக்குல்ல அது பற்ற வைக்கிறாங்க. அது வந்து அப்படியே புஷ்பம் மாதிரி இருக்குது. அது வந்து கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் வந்து டெக்கரேஷன் நிறைய பண்ணி அந்த ஜங்குக்குன்னு போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி அங்கே ஒரு சாக்லேட் கேக் தான் நடுவில் வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணதெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் டைமிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஜிமன் சுகா நெக்ஸ்ட்டு வந்து அம்மா தாங்க இருக்கிறது காய் அந்த மாதிரிலாம் இருக்கிறது அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்கு
ஆ இது எனக்காகயா? உனக்காக தான்டா தங்கக்குட்டி. என் சிங்கக்குட்டிக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுவாங்க? அம்மா ஆனால் அப்பா இல்லையா? இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே தாங்கிட போகிறாங்க. இந்த பக்கம் தாங்கலாம். இப்போ என்ன, உன் அப்பாவை பார்க்கணும் அவ்வளோதானே, இரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்கன்னா, கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டரில் தெரியுது. ஒரு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு வால் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவங்க அப்பாவை பார்க்க முடியுது. சின்ன ஸ்க்ரீனில் இல்லைன்னா அப்பப்போ தான் ரேராக வந்து ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா பார்ப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ் ட்ரிப் ரொம்ப நிறையவே போவார் அவர், பிஸ்னஸ் ட்ரிப்பு. ஏன்னா அவரும் ஒரு CEO தான். அவர் அங்கேருந்து போகிறதுனால ரேராக தான் பார்க்க முடியுது அவரால். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் பார்க்கறதா இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து அவங்க அப்பா தான், ஹாப்பி பர்த்டே ஜங்குக், சாரிடா என்னால் இன்றைக்கி வர முடியாது, கன்ஃபார்மாக அடுத்த வாரத்துக்குள்ளே நான் வந்துடுறேன், சரியா? அப்பா ஹாப்பி பர்த்டே பண்ணுறீங்களா? சாரிடா, நான் நெக்ஸ்ட் டைம் வந்துடுறேன், சரியா? இப்போ எனக்கு என் சிங்கக்குட்டியை வந்து இன்றைக்கி நான் 12 மணிக்கு வரைக்கும் மூச்சு இருந்துட்டு உனக்கு எப்போ கால் பண்ணணும் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். சரி சரி போ 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 போய் கட் பண்ணு போ, கேக் கட் பண்ணு போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கட் பண்ணுறதுக்காக போகிறான். இங்கே எல்லாருமே ஹாப்பி பர்த்டே பாடுறாங்க. இதெல்லாம் கேட்குறது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஈவன் பெரிய பிக் ஸ்க்ரீனில் அவங்க அப்பா பார்க்கறதுக்கும் அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அவன் கண்ணிலேருந்து தண்ணியே வருது ஹாப்பினஸ்ஸாக. இங்கே வந்து ஜிம்மன் தான் தடைச்சி வர்றான். சரி சரி வர இந்தா கேக் கட் பண்ணு, கேக் கட் பண்ணு சரி இது பண்ணுறான். இங்கே வந்து ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்ணை மட்டும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊதுறான். ஊதிட்டு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பாவுக்கு கிளாப் பண்ணிட்டு அதை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் தாங்க பார்க்குறது அவனுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் அவன் அப்படியே அவனை அட்மையர் பண்ணுறாங்க. அப்படியே வந்து கேக்கை ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு, அதுக்கப்புறம் வந்து சுகா கூட்டிகிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜிம்முன்னு கூட்டுறான். இந்த பக்கம் அப்படியே வந்து தேங்க் ஊட்டி வரத்துக்காக வரான். மாமா இந்தாங்க எங்களுக்கு திறக்க சொல்கிறான். அந்த பக்கம் தாங்கும் சிரிச்சுட்டே திறக்கிறான். அவனும் ஊட்டி விட்றான். எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அவனுக்கு பட்டாம்பூச்சி 4 கடமாம்பூச்சிலாம் ஓடுது அவனுக்கு. இந்த பக்கம் காய் தான். என்னடா சாரி காய்ஸ், இப்போவே நியூ இயர்க்காக செலிப்ரேஷன் பின்னாடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய நாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காமல் என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்கடா, ஓகேங்களா? இந்த பக்கம் காய் தான். என்னடா உன் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது போல், கம்னறான் நீ நடத்து மச்சான் அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் தான் ஜங்குக்கோட அப்பா தான். சரிடா நான் நாளைக்கு காலையில் நான் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? ஓகேப்பா பாய். பாய் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் செலிப்ரேஷன் நடக்குது. அப்படியே வந்து கேட்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீடியோஸ்லாம் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு இருக்குது. இப்போ வந்து ஜங்குக் தான் ஜங்குக்கோட அம்மா இருப்பாங்களே, அவங்கள இழுத்துட்டு அப்படியே ஒரு கார்னர் போகிறாங்க. அம்மா யார் இந்த ஐடியா பண்ணுது? சுகா மாமாவா? டேய் என்னடா தாங்க மாமான்னு ஒருத்தங்க இருக்கிறதே நீ மறந்துட்டியா? தாண்டா பண்ணான், உனக்காக பண்ணான். நான் தான் செலிப்ரேஷனுக்கு என்ன ஐடியா பண்ணுன்னேன், அவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான். அவரா? தாங்க மாமாவா? சரி சரி சும்மா தான் கேட்டேன், நீங்கள் போங்க. சரி அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து டைமும் பாஸ் ஆகுது. இப்போ வந்து லைக் தேங்கோட அம்மா தான், தேங்கோட அக்கா அம்மானே வருது. இங்கே வந்து தேங்கோட அக்கா தான் வந்து எல்லாருமே அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்காக ஜிம்மன் சுகா எல்லாருமே அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஈவன் காய் தாங்க. இப்போ இங்கே ஜங்கு தான். மாமா தாங்க மாமா. யாரா? சொல்லு ஜங்குக்கு என்னாச்சு? அது உங்ககிட்ட தனியாக பேசணும், வரீங்களா? தனியாவா? வந்தனே அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம், யாரும் அவங்கள கவனிக்கலை. அப்படியே ஸ்லோவாக அந்த இடத்துல சேண்டாக கிளம்புறான். பார்த்து இங்கே ஜங்குக்கு வந்து ஒரு கார்னருக்கு ஊறி போயிடான்.
இங்கே வந்து யாருமே அவனை கவனிக்கல. இந்த பக்கம் தாங்கலாம். என்ன விஷயம் சொல்லு. தேங்க்ஸ் மாமா எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு. விட்றா, நீயும் என் அக்கா பையனாகிட்ட, அதான் உனக்காக செய்யலான்னு. ஓ, அக்கா பையனுக்காக செஞ்சிங்களா இல்லை வேறு மீனில் பண்ணிங்களா? என்னது? இல்லை, அக்கா பையனுக்காக செஞ்சிங்களா இல்லை நான் உங்களுக்காக விழணும்னு சொல்லி பண்ணிங்களா? அப்படிலாம் இல்லையா? ஏன் சொன்ன? நடிக்காத மாமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்குது, எல்லாமே தெரியும். நீங்கள் இத்தனை நாளாக என்ன பண்ணீங்க, இப்போயும் என்ன பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணீங்க, எல்லாமே தெரியும். நான் மறந்துட்டேன்னு நினச்சிங்களா உங்களையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சுகா மாமா கல்யாணத்தில் அவங்க கூட பின்னாடி சுற்றுறது. அப்போ நான் ரொம்ப குண்டாக இருந்திருப்பேன், கண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பழம் மாதிரி இருந்திருப்பேன். அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது நீங்கள் எனக்காக ஃபாலோ ஆகிட்டீங்கன்னு. நான் எப்படி மாமா அவங்கள மறப்பேன்? சின்ன வயசுலேருந்து அவங்கள எப்படி சைட் அடிச்சுட்டு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்களை எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் எனக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணியிருக்கீங்க, அவங்கள ரொம்ப பிடிக்கும், அது இதுன்னு சொல்லி. என் ஃபோனோட வால்பேப்பரை பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த பக்கம் டேங்க்கு ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. அவனுக்கு அதே மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது, ப்ளஸ் ஹாப்பினஸாகவும் இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அது வேறு எல்லோரும் இருக்காங்க, அவனுக்கு அப்பம் போல் இருக்குது. ஸ்டில் அவங்க எல்லோரும் இருக்காங்கனால அவன் அப்படியே அவங்க உள்ளே இருக்க கண்ட்ரோலை கூட கம்மி பண்ணி வைக்கான் இங்கே ஜவுக்கு. சரி, எல்லாரும் காலையில் பேசிக்கலாம். அவங்க ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்னு தெரியல. சரி, நம்ம காலை பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ தூக்கம் வருது. குட் நைட் மாமா. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே டேங்க்கு என்ன பண்ணது ஏது பண்ண அந்த ரியாக்ஷன் என்ன கொடுக்குதுன்னே தெரியல. ஜஸ்ட்டு அவனுக்கு அந்த அந்த ஜஸ்ட்டு ஷாக்கிங் ப்ளஸ் அவனோட ஹாப்பினஸ் ஃபேஸோடு அவனை பார்த்துன்னுக்கான். இங்கே காய் தான் ஓடி வரான். டீ என்னடா ஏதோ பேசியிருந்தீங்க, என்னாச்சு? டீ ஒன்றை தாண்டா, என்னடா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி பார்த்துருக்கு. டீ டீ மச்சான் ஐயோ டே, நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான்டா. டீ என்னாச்சு? என்ன அவனுக்கு என்ன ஆளுக்கா? ஆமாம், ஆள் இருக்குது. ஐயோ என்னடா இவ்வளோ சந்தோஷமாக சொல்லினுக்கா? ஆளுக்கு தான் சொன்னேன். அவன் அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? யார்? நான் தான். இன்டெரக்டாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருக்கான்டா. ஐயோ எனக்கு என்னன்னு சொல்லுவேன், செம்ம ஜாலியாக இருக்கடா. டேய் சூப்பரா மச்சான், சூப்பரு. அப்புறம் என்ன டைட்டாக ஆக்ட் பண்ணி கிஸ் பண்ண வேண்டியது தானே? ஆசையாக தான் இருந்துச்சு. நீங்களாம் இருக்கீங்க, எப்படி பப்ளிக்காக பண்ண முடியும்? என் அண்ணன் மாதிரி பண்ண முடியுமா? தான் நைட்டோட நைட்டாக பார்த்துக்கலாம். என்ன பண்ண போகிற? சின்ன பையன்டா. இல்லை, நைட்டோட நைட்டாக ஆக்ட் பண்ணி கிஸ் பண்ணி அவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோதான். அவனும் சின்ன பையன் நல்லாவே தெரியும், நீ கம்முன்னு. இந்த பக்கம் அங்கே அந்த டெக்கரேஷன்லாம் எடுத்து கேக்கெலாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு எல்லோரும் அவங்க ஆளுக்கு படுக்க போயிடுறாங்க. இங்கே ஒரு மிட் நைட் போல் 3 AM கரெக்டாக தேங்க ஏந்துக்கிறான். ஏந்து எல்லோரும் தூங்குறத கரெக்டாக பார்த்துட்டு அவன் ஜங்குக் ரூமுக்கு போகிறான். இங்கே அப்படியே ஸ்லோவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண இந்த பக்கம் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் நல்லா நிம்மதியாக தூங்கினுக்கான். இங்கே அப்படியே பெட்ஷீட் அலங்கோலமாக இருக்குது. அப்படியே கால் கையெல்லாம் விரித்து தூங்கினுக்கான். காலை விரிச்சிருந்தவங்கள ஒரு கால் மட்டும் விரிச்சிருக்கு. இன்னொன்று அவன் ஒரு சைடாக திரும்பி நிற்கான்.
ஓகேங்களா. அதே மாதிரி அவன் ஹிப்பு லைட்டாக தெரியுது. ஓகேங்களா. அந்த ஏசி ஃபேன் ரெண்டுமே போய் எனக்கு சில்லுன்னு எனக்கு அந்த ரூமே. ப்ளஸ் அவன் ஹேர்லாம் அப்படியே லைக் ரொம்ப சில்கியாக இருக்குது. ஸோ அது அப்படியே அவன் மூஞ்சி அது ரொம்ப அந்த ஃபேஸ் ஏதோ ஏஞ்சல் படுத்துனுக்க மாதிரி இருக்குது. அவன் கண்ணுக்கு தாக்கு என்ன அழகு, என்ன அழகு. அக்கா இப்படி ஒரு பிள்ளைய பற்றி வச்சுருக்காங்களே, வா. அக்கா நல்ல விஷயம் பண்ணது இது ஒரே ஒரு விஷயந்தான். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஜங்குக்கிட்ட தான் போகிறான். இப்போ அவன் லைக் அவன் இப்போ தெரியுது அது அந்த காற்றுல அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சில்கியாக தான் இருக்கும், பஜாமாஸ் மாதிரி இருக்கும். அது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக கையை தூக்குனா கூட அந்த அவனோட ஹிப்பு தெரியுது. அது பார்க்க ரொம்ப அவனுக்கு டெம்ப்டாக இருக்குது. அவன் கையை அப்படியே அவனை அது பிடிக்கணும் போல் இருக்கு. ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறான். தாங் நோ இந்த மாதிரி டர்ட்டியான விஷயமே வேணும். ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்கா ஜங்குக் இவனுக்கு ஏந்தவே முடியும் ஈரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காதுகிட்ட போகிறான். காதுகிட்ட போய் ஜங்குக் நான் தான் உன் மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கண்ணை விரித்து பார்க்குறான். ஆமாம் மாமா என்ன பண்ணுறீங்க? ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இந்த மாதிரி டைமில் தான் வருவீங்களா? சும்மா அது உன்னை பார்க்கணும் வந்தேன். நீங்கள் சொன்னதுலேருந்து இந்த மாமனுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அதான் ஆகும். என்ன பண்ணுறீங்க? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஏய் அண்ணா என் டேரக்டாக ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு மாமனுக்கு அக்கும் கிசும் கொடுத்துட்டு போனால் நான் பண்ணி போயிட போகிறேன். அக்கும் கிசும் தர மாட்டேன், செருப்பு வேணால் தந்துடுவேன். ஐயா செருப்புலாம் வேணாம்மா, உன்னோட லிப்பு தந்தா போ. மாமா எதுக்கு பவர்ட் மாதிரி பேசியிருக்கீங்க? சரி அதை விட எனக்கு மாமனுக்கு கிஸ் கொடுக்க பாப்போம். முடியாது, நீ கொடுக்கலண்ணா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ பிடிச்சி இழுக்கிறான். மாமா இது டூ மச், இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணேன், 3 hours கூட ஆகலை, வேணாம். அதெல்லாம் அப்படி தான் அவன் மேட்ரே முடிக்கிறான் 3 hours. நான் ஒரு ஜஸ்ட் கிஸ் தான் நினைக்கிறேன். இந்த மாமனுக்கு அப்படி நச்சுன்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து அப்படியே டைட்டான ஹக்கு கொடுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே லிப்ஸை ஹேட் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணினேக்கான். இங்கே ஜங்குக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவனுக்கு அது அப்படியே பேக் கிஸ் கொடுக்குறான். இங்கே டீப்பாக பேஷனேட்டாக ஒரு கிஸ் தான் பையனுக்கு, செம்ம டீப்பாக பையனுக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே தாவும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே நெக்குன்னு பையனுக்கான். அம்மா வேணாம், இதுக்கு மேலே போதும் நிறுத்துங்க. எனக்கு இப்போ வேணும் இது கிஃப்ட்டு. அப்போ 12 மணி கொடுத்தது அது எல்லாரும் கொடுத்த சார்பான ஒரு கிஃப்ட்டு. இது நான் கொடுக்குற கிஃப்ட்டு. இது நீ வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீ ஆல்ரெடி டேக்கன், அதுவும் யாருனால நீ பண்ணாலும் சொன்னால உனக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப டீப்பான ஒரு இக்கி மார்க் தான் கொடுக்குறான். ஒரு லவ் பைட் தான் கொடுக்குறான். அது லைட்டாக அவனுக்கு வலிக்குது, இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு அதை வழிப்படுத்திக்கிட்டு அப்படியே அதை வாங்கிக்கிறான். நல்லா ஒரு ஃபுல் ஆக்சஸும் கொடுக்குறான். லைக் எப்படின்னா கழுத்தை லைக் தலையை மேலே பக்கமாக திருப்புறான். மேலே பார்க்குற மாதிரி இருக்க டேங்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அது அப்படியே அவனுக்கு அந்த அந்த குளிர் காற்றுலையும் இந்த கிஸ்ஸும் அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவன் டைட்டாக ஹக் பண்ணி வேலை செஞ்சுருக்கான். ஸோ இப்படி பண்ணால் அவனுக்கு அது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே எடுத்துடுறான், அந்த லிப்பை எடுத்துடுறான். இந்த பக்கம் பார்த்தா செம்ம பர்பிள் கலரில் இருக்குது. மாமா இது அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகிறது? என்ன பண்ணிட போகிறா? நான் பார்த்துக்கிறேன். நீ என்னோடது, நான் என்னோடது மேலே கை வச்சா என்ன தப்பு? ஆமாம்
போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருப்பி ஒரு கிஸ்ஸு, அம்மா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லத்துக்குள்ளேயே திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக போய் இவன் வந்து அப்படியே 1 ஹவராக மாற்றி மாற்றி கிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேடா, நான் இதோடய நிறுத்திக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், பார்க்கலான்டா. இல்லை இதுலேயே செகண்ட் பார்ட் வேணும், கல்யாணம் வரைக்கும் இழுக்கணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் ஒன் ஷாட்டு. லைக் எப்படி சொல்ல, இந்த பர்த்டே இதுக்காக கொடுத்தாங்களே ரெக்வஸ்ட்டு, அவங்களுக்காக ஒரு 1 ஷாட் மட்டும் பண்ணிடலான்னு சொல்லி தான்டா. ஒரு வேலை இது இன்னும் இழுக்கணும், இன்னும் இது வேணால் 2 ஷாட் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் பார்ட் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள், பார்த்து பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த போஸ்ட் மேன் வித் ரூத்லெஸ் மாஃபியா அது இருக்குல்ல, ஸோ அதோட நெக்ஸ்ட்டு பார்ட் கேட்டிங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்லாம் கிடையாதுடா, அதோட நின்றுடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நான் வேணால் ஸ்பெஷல் பார்ட் பண்ணுறேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் இழுக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து அந்த ஸ்டோரி இதுக்கு மேலே இழுக்கணும், எப்படி இழுக்கணும்னு தெரில. வேணும்னா சொல்லுங்கள், பார்த்து பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 1 ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தனுஷ் மத்தி கரெக்டாக அவங்களும் இந்த எஃப்எஃப் கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 1 ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. அண்ட் மற்றவங்களும் அவங்களுக்காக விஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பை டா செல்லக்குட்டீஸ்.